सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा नारायणं पद्मभवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुगं गौरवदं महान्तं गोविन्द योगीन्द्र मदास्य शिष्यं श्री शंकराचार्य मदास्य पद्मपादं च अस्तामलकं च शिष्यं हम तोरकं वार्तिककारमन्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् कलाभ्यां चूडालङ्कृतशशिकलाभ्यां निजतपः फलाभ्यां भक्तेषु प्रकटितफलाभ्यां भवतु मे शिवाभ्यामस्तोकत्रिभुवन शिवाभ्यां कृति पुनर्भवाभ्याम् आनन्दस्फुरदनुभवाभ्यां नतिरियम् சிவானந்த லஹரி சிவபக்திக்காக எழுதப்பட்டதான ஒரு கிரந்தம். ஆதிசங்கர பகவத் பாதாளால அருளப்பட்டதான ஒரு கிரந்தம். ஆதிசங்கர பகவத் பாதால் அருளக்கூடிய கிரந்தங்கள் எல்லாத்திலையும் ஞானம் பிரதானமாக இருக்கும். ஞானத்துக்கு தேவையான பக்தி அவசியம் அப்படின்றத நிலைநாட்டுவதற்காக நிறைய ஸ்தோத்திரங்கள்ல எழுதினார். அப்படி தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் அப்படின்னா அது பெரிய ஞான கிரந்தமே அது. அப்படி ஆனா ஸ்தோத்திரம்ன்ற பேர்ல எழுதியிருக்காரு. அதே மாதிரி சிவானந்த லஹரினையும் பக்திக்கு பிரதானமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள யோசிச்சு பார்த்தா ஞானத்துக்கு உண்டான வழிகளும் அதுல இருக்கும். அத்வைத சாட்சா்காரத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியது சிவப்பிரசாதம் தான் அப்படின்னு சொல்றதை நிரூபணம் பண்றதுக்காக எழுதப்பட்ட கிரந்தம். உபனிஷத்தானது வித்தியை 2 விதமாக சொல்லியிருக்கு. பராவித்யா அபராவித்யா. இதுல ரொம்ப ஆச்சரியம் என்ன, அபராவித்யான மேலானது ஒண்ணு, அது இல்லாதது ஒண்ணுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அது இல்லாதது எதுன்னா ரிக்வேதம், எதிர்வேதம், சாமவேதம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் சொன்ன 14 வித்யாஸ்தானங்களும் அபராவித்தியை தான் சொல்றது. பிரயோஜனம் இல்லைப்பா. இதெல்லாம் உங்களுக்கு அந்தக்கரண சுத்தியை கொடுக்கறதுக்காகத்தான் இது பிரயோஜனமே தவிர உன்னுடைய பிறவியை நீங்க தடுக்கிறதுக்காக இதெல்லாம் எதுவுமே யூஸ் ஆகாது. அப்படின்னா எதுதான் யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டார். ஏன் வேதித்யே வேதித்தவ்யே பராச்ச அபராச்ச அப்படின்னு உபனிஷத்து ஆரம்பிச்ச பிறகு அவர் என்ன சொன்னார், சௌனகருக்கு என்ன சௌனகோகவை மகாசாலகா அப்படின்னு ஒரு பெரிய கிரகஸ்தர் அவர் வந்தார். அவருக்கு அப்பா இது கிரகஸ்தரா இருக்கீங்க, சாஸ்திரம் இதெல்லாம் இருக்கட்டும், ஆனா நீங்க முன்னேறதுக்கு வெளியானது வேதாந்தம் தான்பா ரொம்ப வசதி அப்படின்னு சொல்றதுக்காக தத்திர அபரா வித்யாதான் ருக்வேதோ யஜுர்வேதோ சாமவேதா அதர்வாங்கிரசா சிக்ஷா கல்பம் வியாக்கரணம் நிருத்தம் சந்தோ ஜோதிஷமிதி அப்படின்னு சொல்லி இந்த 6 அங்கங்களும் 4 வேதங்களும் தர்மசாஸ்திரங்களும் புராணங்களும் தர்க்க சாஸ்திரமும் இதெல்லாம் 14 வித்யாஸ்தானங்களும் இல்ல சில பேர் 18 கந்தர்வ வேதம் அர்த்த சாஸ்திரம் இப்படி எடுத்து 18 வித்யாஸ்தானங்களும் அபராவித்தியை தான் கொடுக்கும். இந்த ஊர்ல நீங்க சௌக்கியமா இருக்கிறதுக்கு வேண்டிய ஓகாரமா தவிர்க்க உங்க பிறப்பையா இருக்கக்கூடியதான ஒரு பலன் இது எதுக்குமே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி எதக்ஷரம் எதத் அக்ராஹ்யம் அப்படின்னு சொல்லி இது ரொம்ப கிரகிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்பா. அது அசங்கஹா அப்படின்னு சொல்லி சர்வகதா. அது தத்துவமானது எப்படி இருக்க, பராவித்தியனுடைய தத்துவம் எங்கு இருக்கக்கூடியதாகவும் அதுதான் அதை தவிர 2வது பொருள் இல்லாததாக சமயம் சதேவ சௌமியா இதம் அக்ரே ஆசி ஏகமேவ அத்விதீயம். அது ஒண்ணுதான்பா இருக்கு. இந்த 2வது தோற்றம் இருக்கக்கூடிய இந்த உலகத்துல இருக்கக்கூடிய வேதம் இதெல்லாம் 2வதாக தோற்றம் அளிக்கக்கூடியது எல்லாமே மித்தியாப்பா, பொய்ப்பா. இருக்கிறது ஒண்ணுதான் பிரம்மம், அதுதான் உங்களுடைய உண்மையான ஸ்வரூபம் அப்படின்னு இத சொல்லணும். இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இங்கதான் ஒரு காட்சி இருக்கு.
நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சாதானே அந்த கரண சுத்தி வரும். நான் எப்படி தர்மசாஸ்திரமும் கர்மாவும் உபாசனையும் பண்ணாம எனக்கு அந்த கரண சுத்தி வரும் அப்படின்னா, இந்த அந்த கரண சுத்திக்காகத்தான் இது இருக்கே தவிர இதையே கோல்னு நினைச்சு ஏமாந்து போயிடாதீங்க. இதுக்கு மேல ஒண்ணு இருக்குப்பா அப்படின்னு சொல்றதே. கர்மாவனால உனக்கு அந்த கரண சுத்தி மட்டும்தான் கொடுக்க முடியும், வேற எதுவும் கொடுக்க முடியாது. அதையும் எப்படி பண்ணணும்? ஈஸ்வரார்ப்பணமாக நீங்க கர்மா பண்ணா இல்லையா, பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம்னு சொல்லி காயன வாச்சான்னு சொல்றது எதுக்காக அப்படின்னு சொன்னா, இந்த கர்மா எனக்கு ஒட்டக்கூடாது, எனக்கு இதுல இருக்கக்கூடிய பலன்ல கொஞ்சம் கூட எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, எனக்கு நீங்க எது நியாயமோ அதை கொடுங்க, ஈஸ்வரனுடைய அர்ப்பணமாக நான் பண்றேன், பரமேஸ்வர பிரீத்தியர்த்தத்துக்கு தான் பண்றேனே தவிர எனக்கு சுய லாபம் வரணும்னு சொல்றது இல்லை. ஆனாலும் அந்த ஆசை நம்ம யாரை விட்டு ஸ்தமத்தை வீரிய ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யானா அபிவிருத்தியர்த்தம்னு பெரியவா என்ன பண்ணிட்டாரு, எல்லாருக்குமே இந்த மெச்சூரிட்டியை எதிர்பார்க்க முடியாது. 99% பேரு பாவம் கர்மாவிலையும் இதுலயும் தான் பக்தியிலையும் தான் இருக்காங்க. அவளை என்ன பண்ண முடியும்? அவளை திடீர்னு அவளும் வரட்டும், எல்லாம் அந்த அப்படி இருந்து வந்தவர்கள் தானே வேதாந்தத்துக்கு. ஆகையினால அவளுக்காக அதையும் சொல்லி அவளுக்கு புரிய வைக்கிறதுக்கு இந்த சந்தியாவந்தனத்துல இவ எல்லாம் அசவாதித்யோ பிரம்மா பிரம்ம இவாகாமஸ்மி, அதுலதான் தாத்பரியம் இருக்கு. ஏன் தாத்பரியம் 8 வயசு பையனுக்கு அந்த கோலை சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி அந்த கோலை புரிய வைக்கணும்ன்றதுக்காக தான் மமோபாத்த சமஸ்த விதக்ஷேத்வர ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் சொல்லி காயேன வாச்சா மனுஷேந்திரியோ வித்யாத்மா ஆவா பிரதேசவா கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாய இக்கு சமர்ப்பியாமி. அவனுக்கு கொடுத்துட்டேன், எனக்கு ஒண்ணும் பலனே வேண்டாம், இந்த கர்மாவனால எனக்கு எதுவும் வேண்டாம் இல்லையா, இதனால எனக்கு தெரியாது, நான் பாட்டுக்கு ஏதாவது துட்டு இருந்தா நல்லதுன்னு நினைக்க போக அந்த துட்டானது என் வாழ்க்கையை கெடுத்து என்ன நாசமாக்கி இந்த பொண்ணுக்கெல்லாம் பண்ணா நன்னா இருப்பா, இந்த துட்டு வந்ததுன்னு நன்னா இருக்கும் நம்ம அசட்டுத்தனமா நினைச்சிட்டு இருக்கோம். இதெல்லாம் பிரயோஜனம் இல்லைன்னு கண்டுபிடிச்சு ஈஸ்வரனுடைய பிரசாதம் தான் நமக்கு முக்கியம், சிவப்பிரசாதம் இல்லாம ஒரு காரியம் நடக்காது அப்படின்னு சூத சங்கீதையில சிவப்பிரசாதேன வினான புத்தி, சிவப்பிரசாதேன வினான யுக்தி, சிவப்பிரசாதேன வினான சித்தி, சிவப்பிரசாதேன வினான முக்தி. சிவப்பிரசாதம் இல்லாம நமக்கு புத்தி வேலை செய்யுமா? நமக்கு புத்தி வேலை செய்யறதுன்னா காரணம் என்ன? ஈஸ்வர அனுகிரகம். யுக்தி எல்லாம் நமக்கு புரியறது, லாஜிக்கலா பேசுறேன், ஏதோ பேசக்கூடிய திறமை எனக்கு இருக்குன்னா அது என்ன அர்த்தம்? சிவப்பிரசாதம்னு புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய சக்தி எதுவுமே இல்லை, எல்லாம் அவர் கொடுத்ததுதான். இந்த புத்தி மனசு எல்லாம் நம்ம ஏதாவது கொடுத்தோமான்னு எல்லாம் அவர் கொடுத்ததுதான். சிவப்பிரசாதேன வினான சித்திகி. வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் அப்படின்னா சிவப்பிரசாதம் இல்லாம பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல, முக்தியே சிவப்பிரசாதேன வினா ந முக்தின்னு சூத சங்கீதையில ஸ்கந்த புராணத்துல ரொம்ப வசதியான கிரந்தம் இல்லையா. ஆச்சாரியால் சூத சங்கீதையை 21 தடவை படிச்சது பிறகுதான் அவருக்கு வேதாந்தத்திலேயே இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஒரு கதை, கர்ணவழி கதையா இருக்கு. அவ்வளவு ரொம்ப முக்கியமான சூத சங்கீதையினுடைய ஸ்லோகம். இப்படி நமக்கு எல்லாம் வாழ்க்கையை கொடுத்ததே சிவப்பிரசாதம் தான். வாழ்க்கையில நம்ம புரிந்து கொள்ள வேணும். குழந்தை எழுந்தவுடனே அழுத உடனே அதுக்கு பால் கொடுக்கணும், பசிக்கிறது எப்படி வந்தது? எங்கேருந்து வந்தது? அதுக்கு அழுத உடனே அம்மா பால் கொடுக்குறா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கண்ணு வருது, காது வருது, மூக்கு வருது, அதெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. எல்லாம் எப்படி வருதுன்னு யோசிச்சு பார்த்தா எல்லாம் சிவப்பிரசாதத்தினாலதான். இதை நம்ம யோசிக்கிறதே இல்லை. நம்ம சாப்பிட்டு எப்படி வருது? நம்ம பண்ணக்கூடிய கர்மா தான் அங்க போய் மேகமா போய் அது மழையா பொழிஞ்சு அது வயலுக்கு போய் அந்த வயல்ல இருக்கிற நீர்ல இருந்தா வருது. இந்த பயிர்கள்லாம் அதை தான் நம்ம சாப்பிடுறோம். இப்படி நமக்கு கிடைக்கிறது, நம்ம சாப்பிடுறது எல்லாம் இறைவனுடைய சிவப்பிரசாதம் தான். அப்படிப்பட்ட அந்த சிவப்பிரசாதத்துக்கு நாம எப்படி அவருக்கு நன்றி தெரிவிக்காம சாப்பிட முடியும்? அதனால அப்படின்ற பகவத்கீதையில யார் ஒருத்தன் தனக்காக சமையல் பண்ணிட்டு ஆட்டுக்காரன் பண்ணாட்டி சாப்பிடுறாளோ அவன் திருடனுக்கு சமானம்னு சொல்லிட்டார். அந்த பேருக்கு கொடுக்கறதுக்கு பகவத் கொடுத்த பிரகாரம் அதை போய் நைவேத்தியம் பண்ணாம யாராவது ஒருத்தன் சாப்பிடுவானோ? ஹோட்டலுக்கு போனா நம்ம என்ன நைவேத்தியம் பண்ணிட்டா சாப்பிட முடியும்? எவ்வளவு பெரிய பாருங்க எல்லாம் நம்ம சம்பாதிச்சுக்கலாம் பாருங்க. அவர்கிட்ட இருந்து வாங்கின பொருள் என்னுடைய கண்ணு பாக்குறதுன்னா அவரால, என்னுடைய வாக்குல சாப்பிட உள்ள போட்டா உள்ள போறது வெளியில வரமாட்டேங்குது. யாரு கொடுத்தது? எல்லாம் நானா பண்ண, எல்லாம் இறைவனுடைய பிரசாதம். ஆகையினால அந்த பிரசாதம் எல்லாம் அவர் கொடுத்ததுதான். அவர் தான் நமக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்காருன்னு யோசிச்சு பார்க்கணும். இவரே கொடுத்தாரு ஜிஹ்வா இல்லையா, நாக்க கொடுத்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? சித்தம், மனசு அப்படின்னு ஒண்ணு கொடுத்தார். அப்புறம் சிரஸ் கொடுத்தார். அப்புறம் பாதங்கள் கொடுத்திருக்கார், கைகள் கொடுத்திருக்கார், கண்கள், காதுகள். இதெல்லாம் எதுக்காக கொடுத்தா?
ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்க வேண்டாமா இல்லையா? இதெல்லாம் எதுக்காக கொடுத்தார் அப்படின்னா, அப்பா இறைவனே உன்னை ஸ்தோத்திரம் பண்றதுக்காகத்தான் எனக்கு நாக்குன்னு ஒண்ணு கொடுத்திருக்காருன்றதை புரிந்து கொள்ளவில்லை. நாக்கு 4 பேரை திட்டுறதுக்காகவா? நம்ம சம்பாதிக்கிறதுக்காக அந்த நாக்கை யூஸ் பண்றதா? இறைவன் கொடுத்த நாக்கு எதற்காக கொடுத்தது? இறைவனுடைய புகழை பத்தி நான் பேச வேண்டும் அப்படின்ட்டு அவரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் அப்படின்றதுக்காக எனக்கு சித்தம், மனசை கொடுத்திருக்காரு, புத்தியை கொடுத்திருக்காரு, அகங்காரத்தை கொடுத்திருக்காரு. இதெல்லாம் எதுக்காக கொடுத்தார் அப்படின்னாக்கா, அவரை தியானம் பண்ணக்கூடியதுக்காக உனக்கு மனசை கொடுத்தா அந்த மனசை போய் நீ எதுக்கோ யூஸ் பண்ணிட்டு ஐ எம் ஹாப்பி, ஐ எம் அன்ஹாப்பி என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்காம தெரிஞ்ச மாதிரி உனக்கு சொல்றான். இது எதுக்காக? அவர் கொடுத்ததான மனசு, தியானம் பண்றதுக்காக கொடுத்தது. சரி, நமக்கு எதுக்கு சார் சிரஸ் கொடுத்தாருன்னாரு? தாங்கமும் இல்லையா, 2 முட்டி, 2 காலு, 2 தோல், முகங்கள், காது எல்லாம் அஷ்ட அங்கங்களை தரையில பட்டு நமஸ்காரம் பண்ணணும். பொம்பளைங்களா இருந்தா பஞ்ச இல்லையா, பஞ்சாங்க நமஸ்காரம் தான். அவளுக்கு அஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணக்கூடாது. ஏன்னா எதுக்காக தலை கொடுத்திருக்கான்? அந்த தலையை வணங்குவதற்காக. நாம சாதாரணமான ஆளு, கடையோட கடைன்ற அந்த யூனிட்டி இல்லைன்னாக்க வராது. அகங்காரம் இருந்ததுன்னா படிப்பு ஏறுமா? ஏறாது. வித்யா வினய சம்பன்னா இல்லையா அப்படின்னு சொல்றாரு. வினயம் ரொம்ப முக்கியமா இருக்கு. அதனால வினயம் வரணும்னா என்ன அர்த்தம்? பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கிறது, பகவானுக்கு டெய்லி நமஸ்காரம் பண்ண நமஸ்காரம் பண்ண 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 அந்த தலையானது அதுக்காக தான் கொடுத்துருக்கு அப்படின்றதை புரிந்து கொள்ளணும். சரி, சிரசா சிரஹா, அப்புறம் அங்கிரி, பாதங்கள் எதுக்காக கொடுத்திருக்காரு? கஷேத்ராடம் பண்றது இல்லையா? அவர் சூத்த சங்கீதையில யுத்தகிரீஸ்வரர், காளஹஸ்தி, சிதம்பரம், இதுதான் கோவில்னா இதுதான் 3 தான் கோவில். இந்த 3 கோவிலுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய மணிமுத்தார் இல்லையா, அங்க இருக்கக்கூடிய அந்த சிவகங்கையிலையும் சிதம்பரத்திலையும் காளஹஸ்தியில சொர்ணமுக்கியிலையும் நீங்க ஸ்நானம் பண்ணி அங்க இருக்கிற பிராமணாளுக்கு தானம் பண்ணாதான் உங்களுக்கு பிரயோஜனம். எல்லா இடத்துலயும் போய் யாருக்கு வேணாலும் தானம் பண்றான்னு இப்ப ஆயிடுச்சு. சும்மா வேதம் படிச்சா தானம் பண்றான்னு அதெல்லாம் இல்ல. எப்படி பண்ணணுமோ பாத்திரம் அறிந்து, ஆளை அறிந்து, அவளுடைய ஒழுக்கத்தை தெரிந்து கொண்டு தானம் பண்ணணும். எந்த இடத்துல பண்றீங்கன்றது ரொம்ப முக்கியம். இப்படி தீர்த்தாடனம் பண்ணணும். அதுக்காக நமக்கு காலை கொடுத்தார் இல்லையா, நாக்கு, புத்தி, சிரசு, பாதங்கள். அப்புறம் கை எதுக்கு கொடுத்தார் அப்படின்னாக்க, நதி பிரதட்சிணம் இல்லையா, பகவானை தட்சிண முகமாக வைத்துக் கொண்டு நாம சுத்தணும். யானி காணிச்ச பாபானி ஜென்மாந்தர கிருதானிச்ச தானி தானி நஷ்யந்தி பிரதட்சிண பதே 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 பிரதட்சணம் பண்ணணும். அவசரமா பண்ணக்கூடாது. நீங்க பதே பதே பிரதட்சணம் பண்ணும் போது எல்லா சமயத்திலும் பகவான் உங்களுக்கு ரைட்ல இருக்கணும் இல்லையா? அத மாதிரி பிரதட்சணம் பண்ணணும். பகவானை போய் பிரதட்சணம் பண்றோம்னா என்ன அர்த்தம்? எந்த டைரக்ஷன்ல நான் அவரை சுத்தினாலும் ரைட்ல வரணும். இதை சொல்றதுக்காக தான் நமக்கு பாதங்களை கொடுத்திருக்கார் அப்படின்னு சொல்றார். யாரு? ஆச்சாரியார் சொல்றாரு. சரி, பாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஹஸ்தம் எதுக்கு கொடுத்து? அங்கிரி ஆச்சு. அங்கிரினா பாதம். ஹஸ்தம் எதுக்கு கொடுத்தார் அப்படின்னாக்க, பூஜை பண்றதுக்காக கொடுத்தார், சபர்கியாக்காக கொடுத்தார். நம்ம கை எதுக்காக இருக்கு? அந்த பூவை வாங்கி இல்லையா எடுத்துன்னு போய் பத்திரம், புஷ்பம், பழம், தோயம், ஏதோ ஒரு புஷ்பமாவது பகவானுக்கு, ஒரு உத்தர்ணி ஜலம். அவர் ஒண்ணு அதிகமான புஷ்பங்கள்லாம் கேட்கல. அவர் பகவத்கீதையில சொல்ற பத்திரம், புஷ்பம், பழம், தோயம் யோவே பக்தியா பிரயச்சது. பக்தியை தான் நான் பாக்குறேனே தவிர நீ போடுற நீ என்ன 25 ரூபாய்க்கு வாங்கி போட்டா என்ன, 250 ரூபாய்க்கு வாங்கி பூ போட்டா எனக்கு என்ன? எனக்கு வேண்டியது பக்தியோட ஒரே ஒரு வில்வம், ஒரு துளசி என் தலை மேல போடு போதும் அப்படின்ற ஒரு உத்தர்ணி ஜலம் இல்லையா, ஒரு திராட்சை இல்ல மாத்துல இருக்கிற ஏதோ ஒரு பழத்தை எனக்கு நைவேத்தியம் பண்ணுங்க, இல்ல ஒரு இலைய போடுங்க, பத்திரம், புஷ்பம், பழம், தோயம் ஏதோ ஒண்ணு, இல்ல ஒரு எதுவும் இல்லையா இருக்கவே இருக்கு ஒரு உத்தரணி தண்ணி, அதை போடுங்களேன். நான் என்ன உங்களை பூ இல்லைன்னாங்க அதுக்காக பூஜை பண்ண வேணாம்னு சொன்னேன்னா, ஆத்துல தண்ணி இருக்கோ இல்லையா, ஒரு உத்தரணி ஜலம் இருக்கும், ஒரு உத்தரணி கொடுக்க முடியுமோ இல்லையா, நீங்க எல்லா தண்ணியும் நீங்களே வச்சுக்கீங்க, ஒரு உத்தரணி எனக்காக கொடுங்களேன் அப்படின்ட்டாரு. இப்படி பண்றதுக்கு இந்த சபரியா அப்படின்றதுக்காகத்தான் நமக்கு கைகளை கொடுத்தார். அதுக்கப்புறம் ஆலோகனம் அப்படின்னாரு, பார்வை. கண்ணு எதுக்கு கொடுத்தார்? போய் அந்த பகவானை ரசிக்க வேண்டாமா? அந்த நடராஜரை போய் பார்க்க கொடுத்து வைக்கணும். அந்த பூஜை பண்ணுவா பாருங்க, அதுக்காக பூஜை பண்ணும் பொழுது எப்படி இருக்கும், அதை பார்த்தாலே ஒரு சந்தோஷம். ஏன் காமாட்சி அம்மனை போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அந்த அம்பாளுடைய அலங்காரமும் அதுவும் மூக பஞ்சசதி படிச்சுட்டு நீங்க காமாட்சி அம்மன் கோயில பார்த்தீங்கன்னா அப்படியே கண் குளிரா இருக்காது இல்லையா? சொல்ல சார் இது சார் இது எங்க இருக்கோன்னே மறந்து போச்சு சார் என்றான். அம்பாளுடைய பிரசன்ஸ்ல இருக்கும்போது நம்ம எங்க இருக்கோம், இதுதான் சொர்க்கத்துல இப்படிதான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நமக்கு கெஸ் பண்ற மாதிரியான ஒரு ப்ரூஃப் அங்கேயே கிடைக்கிறது நமக்கு
இப்படி இதற்காகத்தானே நம்மளுக்கு கண்ணை கொடுத்தார். சரி, காதை எதுக்கு கொடுத்தார் அப்படின்னு கேட்டா, அப்ப காமக்கார் அந்த நடராஜ தத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும் இல்லையா. மன்மதனை எரிச்ச கதை, மார்க்கண்டேய புராணம் இல்லையா, ஹாலஹால விஷயத்தை எப்படி நீலகண்ட புராணம் இல்லையா, இது எல்லாத்தையும் இல்லையா, இதெல்லாம் பார்த்துக்க. போன ஸ்லோகத்திலேயே சொன்னார். என்ன சொன்னார்? சதாசிவசிய சரிதாம்போ ராசி திவ்யாமிருதைகி. இந்த திவ்யமான அமிர்தத்தை போன ஸ்லோகத்துலதான் பார்த்தோம். அவரை கேட்கறதுக்காக தான் இந்த காது இருக்கு அப்படின்னு சொல்லி, சிவப்பிரசாதம் இருந்தாதான் உங்களுக்கு இல்லையா. ஆகையினால முகுஹு மாமேவ மே அவச்ச அப்படின்னு சொல்ல போறாரு. அதை நிரூபணம் பண்றதுக்காக மாம் ஆக்ஞாபய, எப்படியாவது என்ன நல்ல வழியில கொண்டு போயிடுங்க. எனக்கு தெரியாது, என்னுடைய கண்ணு காது மூக்கு நாக்கு செவி எல்லாம், கண்ணு காது இதெல்லாம் கண்டபடி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நானு. இதை எப்படியாவது நல்வழிப்படுத்தணும்னாக்க நீங்க தான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும். எப்படி? உங்களுடைய அனுகிரகம் மாம் ஆக்ஞாபய அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்றார். இந்த ஸ்லோகத்தை படிப்பான். இப்ப நான் சொன்னதெல்லாம் இப்ப வரப்போற ஸ்லோகத்துக்கு சொன்னது. பாபோத்பாத விமோசனாய ருச்சிரைஹி ஐஸ்வர்யாய மிருத்யுஞ்சய ஸ்தோத்ர தியான நதி பிரதக்ஷிண சபர்யா ஆலோகனாகர்ணனே ஜிஹ்வா ஜிஹ்வா சித்த சிரோங்கிரி ஹஸ்த நயன சோத்ரைரஹம் பிரார்த்திதஹ மாமாஜ்ஞாபய தன்னிரூபய முகுர் மாமேவ மாமே அவஜஹ. மே அவஜஹ அப்படின்னாரு. என்ன சார் புரியலையே? மா மே அவஜஹ, எனக்கு பேசாமல் இருந்து விடாதீர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பா என் விஷயத்துல மௌனத்தை கடைபிடிக்காதீங்க அப்படின்னு, என்ன உல்லங்கனம் பண்ணிடாதீங்க அப்படின்னு ஒரு அர்த்தம் ஆச்சு. இன்னொரு அர்த்தம் இருக்கு. என்ன அர்த்தம்னா, தத்துவமானது எப்படி இருக்கு, அத்வைத சாட்சா்கார தத்துவம் எப்படி இருக்குன்னா, வேதத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம். வேதத்தினாலேயும் மனசனாலேயும் அறிய முடியாது. மனோவாச்சாம் அகோச்சரா, மனசனுடைய ரலம்லயே இல்ல, அது வாக்குனுடைய ரலம்லயே இல்ல. உங்க புஸ்தகத்தினால அத ஜீவபிரம்ம ஐக்கியமானது புரிஞ்சிட முடியாது. நீங்க என்ன உபநிஷத் படிச்சாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருமான்னு தெரியாது. அது என்ன வரும்? ஸ்பெஷல் ஈஸ்வர பிரசாதம் இருந்தாதான் அது வரும். அது சனகாதி முனிவர்கள்லாம் இருக்கா. சித்திரம் வடதரோர் மூலே விருத்தா சிஷ்யா குரு யுவா குரோஸ்து மௌனம் வியாக்கியானம் சிஷ்யாஸ்து சின்ன சம்சயா. இது என்ன ஆச்சரியமா இருப்பாங்க. ஆலமரத்துக்கு கீழே உட்கார்ந்துருக்காரு இல்ல, கல்லாலின் புடையமர்ந்து இல்லையா, அங்க எப்படி இருக்காரு? அந்த 4 பேர் சனகர சனந்தனர்னு இருக்கக்கூடிய 4 பேர் இருக்காருங்க. அவர்கள் நல்லா கற்றறிந்தவர்கள். அவர்கள்லாம் அவர் என்ன பண்ணிருக்காரு, பகவானுக்கு தட்சிணாமூர்த்தி உட்கார்ந்துருக்காரு, அவருக்கு கீழே உட்கார்ந்துருக்காங்க. இந்த சிஷ்யர்கள்லாம், இவர்களுக்கெல்லாம் வயசாகி போச்சு. விருத்தா சிஷ்யா குரு யுவா. இவர் எப்படி இருக்காரு? குரு யுவாவா இருக்காரு. என்னைக்கும் தட்சிணாமூர்த்தியான உட்கார்ந்து இருக்காரு. அந்த ஞான முதிரையை வச்சுங்க. அப்பா, உங்களுடைய ஜீவனை இந்த ஆணவ மலம், கார்மிக மலம், மாயிக்க மலத்தோட சேர விடாதீங்க. ஜாகிரத சொப்ன சுஷுப்தியோட சேராதீங்க. இந்த ஆத்மாவை புரிந்து கொள்ளுங்கள். இந்த 3ல இருந்து அதை பிரிச்சு எடுத்து அந்த பிரம்மத்தோட சேருங்க. இதுதான் ஞான முதிரை அப்படின்னு சொல்லி அந்த ஞான முதிரைய அவர் ஒண்ணுமே பேசல. ஒரு வார்த்தை கூட கிடையாது. மௌன வியாக்கியா பிரகடித பரபிரம்ம தத்துவம். ஏன்னா பரபிரம்ம தத்துவத்தை பேசினா புரியாது சார் இல்லையா. பேசி எப்படி புரிய வைக்கிறது? பேசினா புரியாது. பேசினா கன்ஃபியூஷன் தான் வரும். அந்த வார்த்தைகளுக்கு அவ்வளவு பவர் இல்லை. ஏன்? நான் சாப்பிட்ட ஒரு ஜாங்கிரியே என்னுடைய வார்த்தையினால உங்களுக்கு புரிய வைக்க முடியாது. எவ்வளவு புரிய வச்சாலும் உங்களுக்கு புரிஞ்சிருமா? நீங்களா அந்த ஜாங்கிரியை நான் சாப்பிடுற வரைக்கும் என்னுடைய வார்த்தை சார் எவ்வளவு சொன்னாலும் என்னுடைய அனுபவத்தை என்னுடைய வார்த்தையினால சொல்ல முடியுமா? அது இட் வில் ஆல்வேஸ் ஃபால் ஷார்ட் இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த பொருளையுமே வாக்குனால சொல்ல முடியாது. அந்த பிரம்மத்தை எப்படி வாக்குனால சொல்ல முடியும்? ஆகையினால இப்ப என்ன சொன்னார் அவர்? மௌனம் தான் சார் வியாக்கியானம். சைலன்ஸ் தான் டீச்சிங். மௌன வியாக்கியா பிரகடித பரபிரம்ம தத்துவம் வர்ஷிட்டாந்தே வசதி சிகனைஹி ஆவிருதம் பிரம்மனிஷ்டைஹி ஆச்சாரியேந்திரம் கரிகலித சின்முத்ரமானந்தமூர்த்திம் ஸ்வாத்மா ராமம் முதிதவதனம் தட்சிணாமூர்த்தி ஈடே அப்படின்னு தட்சிணாமூர்த்தி எப்படி இருக்கார் அவர் அப்படியே புரிய வைக்கிறார். சரி சார், இதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய சனகாதிகளுக்கும் ரிஷீஸ்வரர்களுக்கும் புரியும் சார்.
நான் என்ன அப்படியா? நான் பண்ண பாவம் மனுஷனா பிறந்திருக்கேன். நானு பிறந்து எனக்கு எப்படி இந்த காரியம் எல்லாம் புரியும்? புரியாது இல்லையா? எனக்கு என்ன தெரியுமா பண்ணும்? எனக்கு நீங்க கொஞ்சம் வேதத்தின் மூலமாகவும் உபனிஷத் மூலமா ஒரு தடவைக்கு 10 தடவை சொல்லணும். தத்துவமசி தத்துவமசி தத்துவமசின்னு ஸ்வேதகேதுக்கு என்ன பண்ணாரு அவரு? 9 தடவை சொன்னார் சாந்தோக்கிய உபனிஷத்துல. அப்படி சொன்னாதான் ரிஷீஸ்வரர்களுக்கே புரியுதுன்னா, என்ன மாதிரி ஆளுங்களுக்கு நீ எவ்வளவு தடவை சொன்னா நான் கேட்டுட்டே இருப்பேன். கேட்கதான் புரியும். அதனால இந்த மௌனமா இருக்கிற வேலை என்கிட்ட அபச்சகாவா இருக்கிறாதீங்க. சொல்லாம கொஞ்சம் என்னையும் நல்வழிப்படுத்தி நீங்க உங்களுடைய கருணையை காமிங்க, நல்வழிப்படுத்துங்கன்னு சொல்றாரு. என்ன இல்லையா? சாந்தோக்கிய உபநிஷத்துல 9 தடவை சொன்னார். பாபோத்பாத விமோச்சனாய ருச்சிரைஹி ஆனா மிருத்யுஞ்சய ஹே மிருத்யுஞ்சயா அப்படின்னு அட்ரஸ் பண்றாரு. நமக்கு மனுஷர்களுக்கு எவ்வளவு பயம் பாருங்க. ஜென்ம பயம், ஜரா பயம், துக்க பயம், எதுக்கு பார்த்தாலும் பயம் இல்லையா? பயத்திலேயே போயிடும். துட்டு அழகா சம்பாதிச்சு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வைரல் நெக்லஸ் வச்சா அதை ஒரு நாள் கூட ரசிக்கவே இல்லை. திருட வந்துருவானோ போயிடுவோம். அதை எடுத்துட்டு ஒரு ரோஸ் கலர்ல அதை மடிச்சு அதை ஒரு பையில போட்டு அதை எடுத்து பீரோவை திறந்து அதுக்கு ஒரு சீக்கிரட் எல்லாம் வச்சு அது உள்ள வச்சு இப்படி பாதுகாத்துட்டு இருக்கோம. இது என்ன பயம் பாருங்க. ஒரு பொருளை அதை போட்டுக்கிறதுக்கு கூட நமக்கு இல்லையா, அதை ரசிக்கிறதுக்கு அதை போட்டு அனுபவிக்கிறதுக்கு இல்லாம இப்படி இருக்கு. எதுல பார்த்தாலும் பயம் இருக்கு. இதுல பெரியவாளுக்கெல்லாம் ரொம்ப பெரிய பயம். இந்த பயத்திலேயே பெரிய பயம் எதுன்னா இல்லையா, மிருத்யு பயம். மிருத்யு பயம் இருக்க எல்லாருக்கும் அது சகஜம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு பேசிட்டு இருந்தா சார், நமக்கு கதையெல்லாம் கேட்கறதெல்லாம் ஞாபகம் வருது. நம்ம என்னாச்சு முந்தின நாள் தான் பேசியிருந்தார், அதனால காலைல நியூஸ் வருது வரல அப்படின்னு. இப்ப என்ன ஆச்சு? எப்ப போகும்னு தெரியாது இல்லையா? அதுதான் சார். பாவம் சார், ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்துட்டு 3 மாசம் கோமால இருந்தார் சார்னா அதை பார்த்தா ஐயோ எப்படி போகும்னு தெரியாது, அந்த பயம் வருது. சரி போயிட்டே இருந்தார் சார். பாட்டுக்கு காசிக்கு யாத்திரை போனார். போற வழியில அப்படி ஸ்டேஷன்ல இருந்து இறங்கினார் சார். அப்படின்னா எங்க போவோம்னு தெரியாது, எப்படி போவோம்னு தெரியாது, எங்க போவோம்னு தெரியாது, எப்ப போவோம்னு தெரியாது. இப்படி இருக்கிறதுனால இந்த மிருத்யு பயம் இருக்கு. சரி சார், அதுல வேற ஒரு பயம், கால மிருத்யுவாக இருந்து போவோமா இல்ல அகால மிருத்யுவா ஆக்சிடென்ட்ல போவோமா அப்படி தெரியாது. இப்படி இருக்கிறதுனால அது முதல்ல இல்ல நமக்கு பயமா இருக்கு. ஞானம் வந்தா அப்ப இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னா சிவப்பிரசாதேன வினா ந முக்தின்னு சொன்னார் இல்லையா? சிவப்பிரசாதம் இருந்துட்டேன்னா நாம் பிறவாமையை நாடலாம். இந்த ஜென்மால நமக்கு கிடைக்கக்கூடிய டீச்சிங் என்ன? அடுத்த ஜென்மான்னு ஒண்ணு இருக்கக்கூடாது. ஒரு அம்மா அவங்களுடைய வயிற்றுல போய் உட்கார்ந்து இந்த சம்சாரமே வேண்டாம், என்ன போதும், இன்னும் எத்தனையோ என்ன மாடா இருந்து ஆடா இருந்து குசுவா இருந்து பன்றியா இருந்து அப்படிதான் இந்த ஜென்மா கிடைச்சிருக்கு எனக்கு. இன்னும் எவ்வளவு ஜென்மா இருக்குன்னு யாருக்கும் தெரியாது, அடுத்த ஜென்மா என்னன்னு யாருக்கும் தெரியாது. இப்படி இருக்கும் பொழுது நம்ம இருக்கக்கூடிய ஒண்ணு புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனே ஜடரே சயனம் இகசம்சாரே பகுதுஸ்தாரே கிருபையா பாரே பாகி முராரே ஆச்சாரியார். பகவானுடைய அருள் இருந்தது ஆனால் இந்த மிருத்யுவை பிறவாமை அப்படின்றத பிறவி இல்லாமல் பண்ணி கொள்ளலாம். இதுக்கு என்ன வேணும்? பகவதனுடைய அனுகிரகம் வேணும். அவர்தான் இந்த மிருத்யுவை நம்மளை ஜெயிக்க வைப்பார். அதனால மிருத்யுஞ்சயனாக இருக்கக்கூடிய அந்த சிவனை தட்சிணாமூர்த்தி மிருத்யுஞ்சயம் எப்படி வரும்? பிளவாமை எப்படி வரும்? நீங்க காசனாலையும் உபாசனையினாலையும் பக்தியினாலையும் வருமா? வராது. ஞானாதேவத்து கைவல்யம், ஞானத்தினால மட்டுமே வரும்னு உபனிஷத் கிளியர் கட்டா சொல்லிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஞானம் வரணும்னா என்ன அர்த்தம்? சிவஞானம் வந்தாதான் நமக்கு வரும் அப்படின்றதுதான். அது யாருடைய தயவு வேணும்? மிருத்யுஞ்சயராக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுடைய தயவு தான் வேணும்ன்றதுனால ஹே மிருத்யுஞ்சயா பாபோத்பாத விமோச்சனாய அப்படின்னாரு. பாப உத்பாத விமோச்சனாய. பாபம் அப்படின்ற ஒரு துன்பம், உட்பாதம்னாக்க நமக்கு வரக்கூடிய இன்னல்கள் இல்லையா? பாபத்தினால வரக்கூடியது உட்பாதங்கள் எனக்கு விமோச்சனாய மோச்சனமாகணும். மோச்சனம்னா விடுதலை அடைய வேண்டும், நீங்க வேண்டும் இல்லையா? இந்த பாபத்தினாலதானே இந்த ஜென்மாவே கிடையாது. சரீரம் வருதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு பாபம் செய்தாதான் இந்த சரீரமானது வரும். பாபமோ புண்ணியமோ செய்தா சரீரம் வரும். இந்த பாபமும் புண்ணியமும் நீங்க பண்ண இன்னொரு சரீரம் உங்களுக்கு இருக்கு.
நமக்கு பிறவாமை வேணும்னா என்ன அர்த்தம்? புண்ணியம் இஸ் ஆஸ் டேஞ்சரஸ் as பாபம், பாபம் இஸ் ஆஸ் டேஞ்சரஸ் as புண்ணியம். இது தெரியாம எல்லாரும் புண்ணியத்தை சம்பாதிக்கணும், புண்ணியத்தை போய் அதை அனுபவிக்கிறதுக்கு ஒரு சரீரம் வேணுமே இல்லையா, அந்த உட்பாதம் வருமே, அது போகணும் இல்லையா. பாபம் அதனால வேதாந்தத்துல பாபம்னாலும் புண்ணியம்ன்ற அர்த்தம் தான், ஞாபகம் வச்சுக்க. தர்மம்னாலும் அதர்மம்னாலும் ஒண்ணுதான் வேதாந்தத்துல, பாபம்னாலும் புண்ணியம்னாலும் ஒண்ணுதான், அப்படி புரிஞ்சுக்கணும். பாபம் இல்லையா, பாப உட்பாத விமோச்சனாய, இதை நீங்க வேண்டும் என்பதற்காக. ருச்சிரை ருச்சிஹி ருச்சிரைஸ்வராய அப்படின்னாரு. ருச்சிஹி ஐஸ்வர்யாய, ருச்சிஹி ரொம்ப இன்பமான இல்லையா ஐஸ்வர்யங்கள் இதெல்லாம் வர வேண்டும். அது என்ன இல்லையா, ஞானம். இது வர வேண்டும் என்பதற்காக மிருத்யுஞ்சயா இத பண்ணணும்னாக்க நான் என்ன பண்ண வேண்டியிருக்கு? ஸ்தோத்திர தியான நதி பிரதட்சிண சபர்யா ஆலோகனா ஆகர்ணனே. ஸ்தோத்திரம் பண்ணோம், பகவானை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டியிருக்கு. பகவானை சதா சர்வ காலமும் தியானம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் நதி, அவரை வணங்கி கொண்டே, நதம்னாக்க வணங்குறது நதி. அப்புறம் பிரதட்சணம், அவரை எப்பொழுதும் வலம் வந்து கொண்டே இருக்கணும். சதா சர்வ காலம் என்னுடைய பக்கத்துல அவர் இருக்கார் அப்படின்னு சதா சர்வ காலம் அவரையே சுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் சபரியா அப்படின்னாக்க, சபரியான்னாக்க பூஜை அப்படின்னு, ஸ்ரீ வித்யா சபரியா பத்ததி அப்படின்னு ஸ்ரீ வித்யா பூஜை சொல்லி கொடுக்கக்கூடிய பத்தத்தின்னு அர்த்தம் இல்லையா, சபரியான பூஜை சபரியா. அப்புறம் ஆலோகனம், பார்வை அப்படின்றது நமக்கு எதற்காக ஏற்பட்டது? பார்ப்பது அப்படின்னு ஒரு கிரியை நமக்கு எங்க இருந்து வந்தது? பகவானை பார்ப்பதற்காகத்தான் வந்தது. கேட்பதுன்னு பகவான் எதற்காக எனக்கு ஸ்ரோத்திரத்தை கொடுத்தார்? ஸ்ரோத்திரங்களை வேதாந்தத்தை கேட்பதற்காகத்தான் எனக்கு காது கொடுக்கப்பட்டது. அது வரணுன்றதுக்காக முதல்ல கொஞ்ச நாள் வேதத்தை கேளுப்பா, அதுக்கப்புறம் அந்த வேதத்தினுடைய விஷயத்தை புரிந்து கொள்ளுப்பா, அதுக்கப்புறம் வேதாந்தத்துக்கு வந்துடு அப்படின்னு சொல்றதுக்காக தான் சிரவணம் மனனம் நிதித்தியாசனத்தை கடைசியா வச்சான். எல்லாம் கர்மா எல்லாம் பண்ணினீங்க, இப்ப கிரகஸ்தனா இருக்கும்போது கல்யாணம் எல்லாம் பண்ணினீங்க கர்மா எல்லாம். அதுக்கப்புறம் அதுலயே இருக்காதீங்க. பையன் வயசுக்கு வந்துட்டான்னாக்க முதல்ல இந்த கர்மா நிறுத்துங்க, உபாசனைக்கு வந்துடுங்க நீங்க. அதுக்கு மேல இது போதும், என்ன அந்த கர்ம சுத்திக்கு இது போதும், இதுக்கப்புறம் உபாசனையிலேயே இருங்க. அதற்கு பிறகு அது பரிபக்குவமான உடனே சன்னியாசத்தை இருக்கு, அதுக்கப்புறம் தான் முக்தி இருக்கு. பிரம்மச்சரியாதேவ சன்னியாசி உத்தம அதிகாரினா பிரம்மச்சரியாதேவ பிரபரஜே அப்படின்னு உபநிஷம் சொல்றது. இல்லைன்னா என்ன பண்ணா கிருஹி பூத்வா வனி பூத்வா, அதுக்கப்புறம் பிரபரஜே, நீங்க பரிவிராஜக சன்னியாசியா ஆகித்தான் ஆக வேண்டும், வேற வழி இல்லை. உங்களுக்கு ஞானம் வேணும்னா பிறகு போகணும்னா என்ன பண்ணும்? சன்னியாசத்தை. இதுக்கு பேர் பிரவருத்தி மார்க்கம். எப்படி போனான்னாக்க கிருஹி பூத்வா வனி பூத்வா நீங்க வந்தீங்கன்னா இதுக்கு பேர் பிரவருத்தி மார்க்கம். இதை மரீச்சி முதலியவர்கள்லாம் நமக்கு வழிபட்டி கொடுத்தார்கள். நம்ம முன்னோர்கள் வசிஷ்டர் வாமதேவர் இவர்கள்லாம் இந்த வழியை தான் நமக்கு போட்டு கொடுத்தார்கள். இன்னொரு வழி இருக்கு, நிவர்த்தி மார்க்கம். அது யாருக்குன்னா, சில பேர் விசேஷமா பிறக்கும் போது விசேஷமா பிறந்துறாங்க. உட்டகுறை தொட்டகுறையில அவர்களுக்கு இந்த ஜென்மாவானது ஏற்படுகிறது. இங்கேயே ஞானத்தை விளக்குற ரமணர் மாதிரி இல்லையா, அப்படி இருக்க கூட காஞ்சி பெரியவா மாதிரி அவர்களுக்கெல்லாம் எதுக்காக இந்த ஜென்மா கடைசி ஜென்மா வந்து அவர்களுக்கெல்லாம் என்ன விதிச்சிருக்கு? பிரம்மச்சரியாதேவ பிரபுரஜ. அவெல்லாம் சனக சனாந்தி வழியில வந்தவர்கள் இல்லையா. அவர்களுக்கெல்லாம் என்ன பிரம்மச்சரியத்துல இருந்து நேரம் இந்த 2வது 3வது ஆசிரமம் இந்த அப்படியே சுத்திட்டுலாம் வர வேண்டாம். அவ நேரவே அவ போயிடலாம். அவளுக்கு அந்த கெப்பாசிட்டி. பிரம்மச்சரியாதேவ பிரபுரஜே அப்படின்ற சுதி இருக்கு. நமக்கு கிரகி பூத்வா வணி பூத்வா, இது 2 கண்டானா இருக்கக்கூடியவர்கள் மந்தாதிகாரிகளுக்கு இதான் வழி. ஆனா 2 பேருக்கும் பாரிபராஜகம் பண்ணித்தான் உங்களுக்கு முக்தியானது ஏற்பட வேண்டும். எல்லாருடைய கோல் என்ன? சன்னியாசத்தை வாங்கி கொள்வதுலதான் கோலானது இருக்கு அப்படின்னு பண்ணிருக்காரு இல்லையா. இப்படி அதற்காகத்தான் சிரவண மனன நித்தியாசனத்துக்காக தான் நமக்கு பார்வையும் காதும் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். போலே தெரியல எதுக்காக நமக்கு பண்ணோம், இதற்காகத்தான் நமக்கு இதெல்லாம் கொடுக்கப்பட்டது. வேதங்கள் என்ன பண்றது? கிரகஸ்தானா இருக்கும்போது கர்மா பண்ணு, அதுக்கப்புறம் வானப்பிரஸ்தனம் ஆயிட்ட, நீ வயசாயிடுச்சு 45 வயசு ஆயிடுச்சுன்னா இனிமே உனக்கு ஜபந்தான். இந்த அங்க போறது இங்க போறது இதெல்லாத்தையும் நிறுத்திக்கோ. அதெல்லாம் யுவாவா இருக்கும்போது போயிட்டு வந்தாச்சு. இந்த கஷேத்திரம் ஆடணும், இந்த பூஜை பண்றது, அங்க பண்றது இதெல்லாம் நிறுத்துங்க. நிறுத்தி ஒரு இடத்துல உட்கார்ந்து உபாசனை பண்ண ஆரம்பிங்க. அந்த உபாசனை பரிபக்குவமான உடனே உங்களை அறியாமையே நீங்க சன்னியாசம் ஷுட் ஹேப்பன். நீங்க எடுத்துக்கிறது இல்ல சன்னியாசம்ன்றது, அது தானா உங்களை கூப்பிட்டு போயிடும் அது இல்லையா. அந்த சன்னியாசத்தை வர வைக்கணும். இதெல்லாம் எப்படி தெரியும்னா
இதை தெரிந்து கொள்வதற்காக தான் உங்களுக்கு கண்ணும் காதும் கொடுத்திருக்கு, புத்தகங்கள்லாம் வந்திருக்கு, அதை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு ஸ்தோத்திர தியான நதி பிரதட்சிண சபர்யா ஆலோகனா கர்ணனே அப்படின்னாரு. துதிப்பது, தியானம் செய்யறது, வணங்குறது, பிரதட்சணம் பண்றது, பூஜை பண்றது, பார்க்கறது, கேட்பது, இவைகள் எல்லாம் எதுக்காக? இவைகள்லாம் நீங்க என்ன பண்ணணும்ன்றதுக்காக உங்களுக்கு என்ன கொடுத்தாரு பகவான்? சிவபிரசாதம். ஜிஹ்வா சித்த சிரோரங்கிரி ஹஸ்த நயன ஸ்ரோத்ரைஹி அகம் பிரார்த்திதா. ஜிஹ்வா இல்லையா, நாக்கு, சித்தம் புத்தி, சிரஹா தலை இல்லையா அறிவு, அங்கிரி பாதங்கள், ஹஸ்தம் கை, அப்புறம் நயனம் இல்லையா, நயத்தி நயனம். ஏன் கண்ணுக்கு நயனம்னு பேர் இருக்கு அப்படின்னா அதுதான் நம்மள லீட் பண்றது. நீ டு லீட் இல்லையா, நீன்ற தாத்து எதுக்காக இருக்கு? நயனம். நான் இப்ப போனோன்னாக்க எனக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய ஸ்டூல்ல இடிக்காம போகணும், அந்த சோத்துல இடிக்காம போகணும், கதவை பார்க்கணும், கதவை கரெக்டா திறக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய கண்ணு தான் எல்லாத்துக்கும் காரணமா என்னை லீட் பண்றது இல்லையா. அதனால இதுக்கு பேர் தட் விச் லீட்ஸ் இஸ் கால்ட் நயனம். நேதான்னு சொல்றோம் இல்லையா, அவர் தான் நேதான உலகத்தை வெளிப்படுத்துவார் அப்படின்னு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர் நேதா அப்படின்னு சொல்ற. அது மாதிரி நமக்கு வழிகாட்டியது நயனம். அப்புறம் நயனம், அப்புறம் ஸ்ரோத்திரஹா, ஸ்ரோத்திரம்னா எல்லாருக்கும் தெரியும் காது இல்லையா, சிரவணம் பண்ணுவதற்காக நமக்கு கொடுத்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இப்படி நாக்கு, புத்தி, சிரசு, பாதம், கைகள், கண்கள், காதுகள், இதெல்லாம் இந்த இந்திரியங்கள்லாம் அகம் பிரார்த்திதா இல்லையா, இதெல்லாம் எப்படி? நான் வேண்டப்பட்டவனாக இருக்கிறேன். இதெல்லாம் என்னத்துக்காக எனக்கு கொடுத்திருக்கான்? உன்னுடைய வணங்குவதற்காக. அது அப்படியே பாருங்க எப்படி அவர் எழுதிக்காரு பாருங்க. இங்க 3வது லைன்ல ஜிஹ்வாவை ஸ்தோத்திரத்துக்கு போடுங்க. நாக்கு எதுக்கு இருக்கு? ஸ்தோத்திரத்துக்கு இருக்கு. சித்தம் எதுக்கு இருக்கு? தியானத்துக்கு இருக்கு. சிரஸ் எதுக்கு இருக்கு? நதி, நீங்க நமஸ்காரம் பண்ற. அங்கிரி, கால் எதுக்கு கொடுத்தார்? பிரதட்சிணத்துக்கு கொடுத்தார். ஹஸ்தம் எதுக்கு கொடுத்தார்? சபர்யாவுக்கு கொடுத்தார். நயனம் எதுக்கு கொடுத்தார்? ஆலோகனத்துக்கு கொடுத்தார். ஸ்ரோத்திரம் எதுக்கு கொடுத்தார்? ஆகர்ணம், கேட்பதற்காக கொடுத்தார். அப்படியே அன்வயம் பண்ணியிருக்காரு பாருங்க. அதனால நீங்க ரெஸ்பெக்டிவ்லி போட்டுக்கலாம். நீங்க ரொம்ப அழகா முறையே அப்படி சொல்லலாம் இல்லையா. ஸ்தோத்திரம், தியானம், நதி, பிரதட்சிணம், சபர்யா, லோகனம், ஆக்கணும், இவைகள்லாம் முறையா வரணும்னாக்கா உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணும் உங்களுடைய இந்திரியங்களை? நாக்கு, சித்தம், சிரசு, அங்கிரி, ஹஸ்தம், நயனம், ஸ்ரோத்திரம், இவைகள் எல்லாம் முறையோக பண்ணீங்கன்னா அப்படியே பகவானை பிரார்த்திதாக இருக்கிறான். அப்படி என்னை இல்லையா, அந்த ஒரு கவி சொன்னார், பூ டெய்லி பாக்குறதான். ஐயோ, ரோட்ல போற பக்தர்கள் எல்லாம் அந்த பூ பார்த்து கேட்கறதான். ஐயோ, நான் வாடி போய் ராத்திரி கீழே ஊழ்ந்துருவேன், நானு யாராவது ஒரு நல்ல பக்தன் என் கண்ணுக்கு ஆம்படாதா, என்னை எடுத்துன்னு போய் சாமியினுடைய திருவடியில சேர்க்க மாட்டானா அப்படின்னு அது மலர்ந்து வாசனையோட உங்களுக்கு தெரிவித்து கொண்டே இருக்கலாம். நம்ம என்ன பண்றோம்? அதை தலையில வச்சுக்கிறதுக்குலாம் யூஸ் பண்றோம். ஆனா பூ எதுக்காக வந்தது? பகவானுடைய இறைவனடியை சேர்றதுக்காக தனக்கு ஏற்பட்ட ஜென்மானுதான் எல்லா பூவும் நினைக்கிறது இல்லையா. இப்படி நாக்கு, கண்ணு, தலை, இதெல்லாம் எதுக்காக இருக்கு? பகவானுடைய பணிக்காகத்தான். இதை பகவானை பாடுறதுக்காகவும், பகவானை தியானம் செய்யறதுக்காகவும், பகவானை வணங்கறதுக்காகவும், பகவானை பிரதட்சணம் செய்யறதுக்காகவும், பகவானை பார்க்கவும், பகவானை கேட்கவும் தான் விரும்புகிறார். அப்படி செய்தால்தான் பாபோத்பாதகம் விமோச்சனாய, பாவமானது தொலைந்து போகும். அது மட்டும் இல்ல, என்ன ருச்சி ஐஸ்வர்யாய, நல்ல ஐஸ்வர்யம், ஞான ஐஸ்வர்யங்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் என்ன பண்ண, மாம் ஆக்ஞா பய, எனக்கு கட்டளை இடுங்கள். என்ன, தயவு செய்து எனக்கு கட்டளை கொடுங்க. நீங்க நல்ல வழியில எடுத்துன்னு போங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, நீங்க தான் கடைசியா என்ன பண்ணுங்க. அவர் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிறேன், ஆனா என் மனசுல அது இருந்து நான் மாறுவேனா எனக்கே தெரியாது. யார்கிட்ட இருக்கு? சிவப்பிரசாதம் இருந்தாதான் அது வேலை செய்யும். எவ்வளவு பேர் எல்லாம் கேட்கறோம், எல்லாருமே கேட்டதுக்கு எல்லாம் நடக்க முடியாதா அப்படின்னா என்ன அர்த்தம்? அனுகிரகம், சிவானுகிரகம் இருந்ததுனாதான். அதனால நீங்க தான் எனக்கு ஆக்ஞா பய, என்ன நல்ல வழியில எடுத்துன்னு போனோம். அதனால முகுஹு தன் நிரூபய இல்லையா, அந்த கட்டளையை நீங்கள் தான் எனக்கு பண்ணோம், நீங்கள் தான் நிரூபணம். அப்படிதான் எனக்கு அந்த வழியை காட்ட வேண்டும். அடிக்கடி முகுஹு முகுஹு காட்ட வேண்டும். அடிக்கடி எனக்கு
அவச்சகா மைவ, தயவு செய்து மௌனம் காட்டாதீங்க, என்ன என் விஷயத்துல மௌனம் காட்டாதீங்க, என்ன உல்லங்கனம் பண்ணிடாதீங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு அர்த்தம் அது. இன்னொரு அர்த்தம், எனக்கு இந்த உபதேசம் தேவை, சிவ உபதேசம் இல்லாம எப்படி நான் முன்னுக்கு வருவேன், அதனால எனக்கு அப்படியே கண்ணால பார்த்த உடனே நான் இந்த சனகர் சனந்தனரான்னு அப்படி தட்சிணாமூர்த்தி என்னுடைய பார்த்த உடனே இதெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கெல்லாம் யாராவது ஒருத்தர் சொல்லணும், புத்தகம் சொல்லணும், குரு சொல்லணும், வரணும், இதெல்லாம் வரணும்னாக்கா என்ன அர்த்தம், சிவ பூஜையினால குரு பிரசாதம் கிடைக்கும், குரு பிரசாதத்தினால சாஸ்திர பிரசாதம் கிடைக்கும், சாஸ்திர பிரசாதம் கிடைச்சாதான் ஆத்ம ஞானம் வரும். அதனால எனக்கு நீங்க அவச்சகாவா இருந்துடாதீங்க, கொஞ்சம் உபதேசம் பண்ணுங்க அப்படின்ற அர்த்தத்துல சொல்ற. இன்னொரு அர்த்தமானது என்ன அர்த்தம், என்னவா என் விஷயத்துல மௌனமா இருந்துடாதீங்க, கொஞ்சம் என்ன முன்னிறுத்தி அப்படின்னு யாரு கேட்கறது, ஆச்சாரிய சிவாவதாரமா. அப்படின்னா நம்ம எவ்வளவு இந்த ஸ்லோகத்தை உருகி படிக்கணும்ன்றத நம்மளே நினைச்சு பார்க்கணும். அப்படி ஆச்சாரியாலே இப்படி உருகிறாருனாக்க நம்ம என்ன லெவல்ல இருக்கோம், நமக்கு இந்த ஸ்லோகமானது எப்படி உருகி உருகி படிக்கணும்ன்றத பார்க்கணும். பாபோத்பாத விமோச்சனாய ருச்சிஹி ஐஸ்வர்யாய மிருத்யுஞ்சய ஸ்தோத்ர தியான நதி பிரதக்ஷிண சபர்யா ஆலோகன ஆகர்ணனே ஜிஹ்வா சித்த சிரோங்கிரிஹஸ்த நயன ஸ்ரோத்ரைரஹம் பிரார்த்திதः மாமாஜ்ஞாபய தன்னிரூபய முஹுஹு மாமேவ மாமே அவச்சஹா அப்படின்னு அழகாக சொன்னார். வாய திறந்து எனக்கு கட்டளையிட்டு உபதேசம் பண்ணா நன்னா இருக்கும் ஒண்ணு, அதனால மாம் என்னையும் முகு அடிக்கடி நிரூபய இந்த விஷயத்துல கூட்டி வைங்க, அவச்சகா என்ன நீங்க என்கிட்ட பேசாம இருந்துடாதீங்க, மௌனம் காட்டி விடாதீங்க, மாயேவ இல்லையா, மே மாயேவ என்னிடம் இல்லாமல் இருக்கட்டும். அப்படின்னா என்ன, வாக்கு மற்ற இந்திரியங்கள்லாம் உங்களுடைய திருப்பணியிலேயே நான் ஈடுபட்டு இருக்க வேண்டும் அப்படின்னு அகம் பிரார்த்திதா, நான் வேண்டிக் கொள்ளப்படுகிறாக ஆகிறேன் அப்படின்னார். இப்படி பகவானை பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அடுத்தது இன்னும் எப்படி பண்ணா, இறைவனை அணுகிறதுன்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா. துர்கா அப்படின்னு ஒரு தெய்வம் இருக்கு, அந்த தெய்வத்துக்கு எதுக்கு துர்கான்னு பேரு, துக்கேன ரொம்ப கஷ்டம், அவளை துர்காம் தேவிக்கும் சரணமகம் பிரபத்தியே அப்படின்னு நம்ம வேதத்துல சொல்றோம். அந்த துர்கா தேவி அப்படின்னாக்க, துர் அப்படின்னாக்க ரொம்ப அடையறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்றது. துர்வித்யே கவனம், அவளை யாரு புரிந்து கொள்ள, துர்கா யாரு புரிந்து கொள்ள, உங்களுடைய சின்ன புத்தியை வைத்துக் கொண்டு சின்ன வயது நான் படிச்ச படிப்பெல்லாம் ரொம்ப குறைவு, இருக்கிற காலத்துல ஏதோ படிச்சிருக்கோம், இதை வச்சுட்டு நம்ம பெருமைப்படுறதுக்கே இல்லை, அதை வைத்து கொண்டு அந்த அம்பாளை போய் அறிய முடியாது. அதனால அவளுக்கு துர்கா அப்படின்னு துக்கேன கவனம், வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றதுனால துர்கா அப்படின்னு பேரு. இப்படி இன்னொன்னு துர்கா அப்படின்னா இன்னொரு ஒரு பேர் இருக்கு, கோட்டை அப்படின்னு பேரு. துர்கானாக்க இது அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, சேஃபா இருக்கிறதுக்காக ஒரு கோட்டை வந்திருப்பாங்க. அந்த கோட்டைய எப்படி வச்சிருப்பாங்க அப்படின்னாக்க, அந்த கோட்டையானது அதை சுத்தி ஒரு அகழி இருக்கும், அந்த அகழியில முதலைகள்லாம் இருக்கும். எதிரிகள் அவ்வளவு சீக்கிரம் அந்த கோட்டைக்குள்ள வர முடியாது. அப்படியே கஷ்டப்பட்டு அவங்க நிறைய சைன்யத்தோட வந்தா கூட அவன் இந்த அகழியை தாண்டி அங்க வர முடியாது. அது பெரிய அகழியா இருக்கும், அங்க முதலையெல்லாம் விட்டுருப்பாங்க. அது இட் வில் டேக் கேர். அது சரி, அதையும் தாண்டி வரான்னு வச்சுங்க, அவ்வளவு சீக்கிரம் அவனை பெரிய மதில் சுவர் இருக்கும். பார்த்திருக்கோம் இல்லையா, இவ்வளவு கோட்டைகள்லாம் பார்த்திருக்கோம், பெரிய மதில் சுவர் இருக்கும். சரி, அதையும் தாண்டி வரான்னு வச்சுங்க, உள்ள வந்தான்னு வச்சுங்க, அங்க நிறைய வேக்கன் கிரவுண்டுக்கு ஃபுல்லா சைனியங்கள் அங்க இருக்கும், எல்லா சைனியங்களும் அங்க உட்கார்ந்து இருக்கும். ஆனா இங்க இருந்து தப்பிச்சாலும் அங்க தப்பிக்க முடியாது. அந்த சைன்யத்தையும் உள்ள தப்பிக்கணும்னா ராஜாவை பார்க்கணும், ஒரு 4 வழி இருக்கும். அந்த 4 வழியா உள்ள வரலாம், கோட்டைக்குள்ள ராஜாவை பார்க்க வரலாம், இப்படி வழி இருக்கும். அந்த வழியா உள்ள வந்தீங்கன்னா கூட அங்க ராஜாவுக்கு நிறைய அம்யூனிஷன்லாம் அங்க வச்சிருப்பாரு, எல்லாம் எடுத்து அடிப்பான். இப்படித்தானே ஒரு கோட்டை இருக்கு இல்லையா. எப்படி அவருடைய கற்பனை பாருங்க, ஒரு கோட்டைக்குள்ள போகணும்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கணும். இறைவனை அணுகிறது அப்படின்றது
இல்ல இந்த கோட்டை தான் அவருக்கு ரொம்ப பிரியமானது இல்லையா அந்த ராஜாக்கு. அந்த ராஜாவுக்கு ரொம்ப பிரியமான இந்த கோட்டையை தாண்டி தான் நீங்க ராஜாவை போய் மீட் பண்ண முடியும் இல்லையா. அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? ஒரு அர்த்தம் என்ன ஆச்சு, இந்த கோட்டை அப்படின்றதுல ரொம்ப துர்கையோட இருக்கக்கூடிய துர்கா மேல ரொம்ப பிரியமாக, துர்காதி பிரிய தேவ அப்படின்னு அவருக்கு பேரு. துர்கா மேல ரொம்ப ஆசையா இருக்கக்கூடியவர் அப்படின்னாக்கா ஒரு அர்த்தம் கோட்டை மேல எல்லா ராஜாக்கும் ஆசைன்னு அர்த்தம். எங்க பரமேஸ்வரனுக்கு எப்படின்னாரு என்ன, துர்கா மேல ரொம்ப, அம்பாள் மேல ரொம்ப ஆசை அப்படின்னு அந்த ஸ்லேஷத்தை வச்சுட்டு ஸ்லேடையை வைத்துக் கொண்டு எழுதுறார். காம்பீரியம் பரிகாபதம் தனவிருத்திஹி பிராகார உத்யத்குணஹ சோமஸ்தாப்தபலம் கணேந்திரயச்சயோ द्वाराणि देहे स्थितः विद्यावस्तु समृद्धिः इति अखिल सामग्री समेते सदा दुर्गादि प्रिय देव मामकमनोर दुर्गे निवासं कुरु. எதுக்கு சார் இப்ப சொன்னார்ன்ற விஷயத்தை இப்பதான் சொல்றேன். மனசுன்றது இருக்க, இது ஒரு கோட்டை சார். இந்த கோட்டை உள்ள பகவான் இருக்காரு. ஆனா நமக்கு தெரியறதா, அகழி இருக்கு, அதை தாண்டணும். மதில் சோவர் இருக்கு, அதை தாண்டணும். அந்த மதில் சோவருக்கு உள்ள சைன்யங்கள் இருக்கு, சைன்யங்களை தாண்டி ஜெயிக்கணும். அதை தாண்டி உடனே கதவு இருக்கு, அந்த கதவு உள்ள போகணும். அங்க போனா எக்கச்சக்க சாமகிரி அமினிஷன் எல்லாம் இருக்கு. இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இல்லையா. அணுக முடியாத கோட்டையா இருக்கக்கூடியது என்னோட மனசு. அந்த மனசுன்ற கோட்டை இருக்கு இல்லையா, அதை ஜெயிக்கணும்னா நீ உன்னுடைய அனுகிரகம் இருந்தாதான் இது உள்ள வர முடியும். நீ இந்த கோட்டைக்குள்ள வசிக்கணுவா மாம் இல்லையா. மாமகா மனோ துர்கே, என்னுடைய மனசு எனக்கூடிய இந்த கோட்டை இருக்க, இதுல நீ என்ன தெரியுமா போனா சதா நிவாசம் கொடு. நீ உட்காருப்பா சிவனே, நீ வந்தாதான் இது நடக்கும். வேற ஏன் தெரியுமா, என்னுடைய மனச கோட்டைன்னு சொல்ற. துர்காதி பிரிய தேவன் இல்லையா நீ. துர்கே உனக்கு கோட்டைன்னாக்க எல்லா ராஜாக்கும் ஆசை இல்லையா. நீதான் சர்வஜன் சர்வேஸ்வரனாக இருக்கக்கூடிய யஜேஸ்வரனாக இருக்கக்கூடியவர். ராஜான்னாக்க நீ தான் ராஜா, நடராஜா நீங்க தான். இந்த நடராஜா என்னுடைய மனசுன்ற கோட்டைக்குள்ள வரணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இது எப்படி இருக்கு அப்படின்னாக்க, துர்காதி பிரிய தேவ அப்படின்னாக்க துர்கைக்கு ரொம்ப பிரியமான, உமாதேவிக்கு ரொம்ப பிரியமான பரமேஸ்வரன் ஒரு அர்த்தம். இன்னொன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு மலைக்கு நடுவுல இருக்கக்கூடியதான ஒரு பிரதேசம். இது உள்ள போறதுன்றது எவ்வளவு கஷ்டம் இல்லையா. அப்படி துர்காதி பிரிய தேவ பரிகா பதம் அப்படின்னாரு. பரிகா அப்படின்னாக்க பரிதஹா காயத்தே அவதாரியத்தே இது பரிகா அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அகழி அப்படின்னு அர்த்தம். அந்த ஜலத்தினால பரிதஹா ஜலஹா, சுத்தி ஜலஹா. ஃபுல்லு ஓட்ட போட்டு நல்லா ஆழமா போட்டு அதுல தண்ணி வச்சிருக்கோம் இல்லையா. அந்த கோட்டையை சுத்தி இருக்கும். அப்படி இருக்கக்கூடியதாக இருக்கு. அது எப்படி இருக்கு, காம்பீரியம். கம்பீரம் அப்படின்னாக்கா ஆழம் அப்படின்னு, ரொம்ப ஆழமானது அப்படின்னு அர்த்தம். ஆழமானது அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க அடங்காததாக இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். ரொம்ப ஆழமாக இருக்கு அப்படின்னாக்கா என்ன அர்த்தம், தோல்வி என்பதை போடக்கூடாதுன்னு நினைக்காது. கம்பீரமாக வருகிறான்னா என்ன அர்த்தம் இல்லையா. கம்பீரமா இருக்கான்னா தோல்வி வராம அந்த வீரத்தை காண்பிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய இப்படி காம்பீரியத்தோட கூடி இல்லையா. பரிகாபதம் காம்பீரியம், அந்த அகழி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காம்பீரியம். அகழி எப்படி இருக்கு, எவ்வளவு ஆழமா இருக்க முதலைகளோட. அவ்வளவு சீக்கிரம் எதிரிகள் எல்லாம் உள்ள போக முடியாது இல்லையா. அப்படி இருக்கக்கூடிய பரிகாபதம் காம்பீரியம் அப்படி பிரிச்சுக்கணும். அதுக்கப்புறம் பிராகாரஹா கணத்ருதிஹி. இந்த பிராகாரம் அப்படின்னாக்க இந்த மதில் சுவர். இந்த மதில் சுவர் எப்படி இருக்கு, கண திருத்திகி. திருத்திகின்னா தைரியம்.
ஆழ்ந்த தைரியம் வேணும். ஒரு தைரியம் இருந்தா தானே கோட்டையை வச்சுட்டு போய் பகவானை போய் பார்க்கணும்னாக்க, அதை தாண்டணும்னாக்கா அவனுக்கு எப்பேற்பட்ட தைரியம் வேணும் இல்லையா? கணதிருதிஹி, ரொம்ப தைரியத்தோட இருக்கக்கூடிய பிராகாரஹா, மதில் சுவர் இருக்கு. அங்க எப்படி இருக்குன்னா குண ஸ்தோமஸ்டாப்தபலம், குணம் மேலோங்கிய குணங்கள், நல்ல குணங்கள்லாம் இருக்கக்கூடிய கூட்டமாக இருக்கக்கூடிய நல்ல அவனுக்கு நம்பிக்கையான சைன்யங்கள் இருக்கணும். நம்பிக்கையான ஆளுங்களை தான் வாசல்ல வைக்க முடியும். இவருக்கே துரோகம் பண்ணிட்டானாக்க அப்பேற்பட்ட இருக்கக்கூடியதான் ஆப்தபலம், நம்பிக்கைக்கு உரியதாக இருக்கக்கூடிய ஆப்தபலம் சைன்யம் இருக்கு, நம்பிக்கைக்கு உரியதான சைன்யம் இருக்கு. அதுக்கப்புறம் தேஹே ஸ்திதஹா, நம்ம சரீரத்துல இருக்கு. அதே மாதிரி வித்யா வஸ்து சமிருத்திஹி, இல்லையா? சமிருத்தியாக இருக்கு, நிறைய பொருள்கள் அமினிஷன்லாம் இருக்குங்க. இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னாக்க வஸ்து சமிருத்திஹி இது வித்யா வஸ்து சமிருத்திஹி அப்படின்னா, வித்யா வஸ்து அப்படின்னா பராவித்யா அபராவித்யா அப்படிங்கிறது ஞானத்தை தேவையான அளவு நம்ம நிறைவாக சமிருத்தி இருக்கணும். அப்பதானே பிறவியிலிருந்து தடுக்க முடியும், இறைவனை அறிய முடியணும்னா ஆத்ம சாட்சா்காரம் வரணும், பரமேஸ்வர சாட்சா்காரம் வரணும்னாக்க எவ்வளவு தூரத்துக்கு நமக்கு வித்யா ஞானம் வரணும் இல்லையா? இப்படி இருக்கு. என்ன தேஹே ஸ்திதஹா கண இந்திரியஷயஹா, இந்த திடமான இந்திரிய சமூகம் இருக்கு இல்லையா? இந்திரிய கூட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா? இந்த இந்திரிய கூட்டங்கள்லாம் நம்மள விஷயத்துல தள்ளிக்கொண்டே இருக்கு. கண்ணு காது மூக்கு இது எல்லாத்துலயும் தப்பிச்சுங்க நான் வேதாந்தத்துக்கு வரணும். ஒரு குருவுடைய அனுகிரகத்தின் மூலமாக வந்து இந்த கண்ணு காது மூக்கெல்லாம் விஷயத்துக்கு போறதுன்னு அதை நன்னா இழுத்து இல்லையா, அந்த அந்த துவாராணி அந்த வாயிலாக, அதனுடைய வாயிலாக தேஹே ஸ்திதஹா துவாராணி, துவாரம் அப்படின்னாக்கா வாயில், இந்த வாயில தாண்டணும். முதல்ல அகழி, அதுக்கப்புறம் மதில் சுவர், அதுக்கப்புறம் சேனைகள், அதுக்கப்புறம் என்ன இந்த வாயில்கள், அது உள்ள போனோம். அதுக்கப்புறம் வித்யா வஸ்து சம்ருத்திஹி, தேவையான பொருள்கள் நிறைவாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய ஆத்ம ஞானம் வரணுமான எனக்கு திருப்தியான மனசுல ஒரு தெளிவானது இருக்க வேண்டும். எதுவும் தேவையில்லை, பகவான் எல்லாம் கொடுத்திருக்காரு. இதுக்கு மேல அவர் கொடுத்த அந்த கண் பார்வையை நான் இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. அந்த கோயிலுக்கு போயிருக்கலாம், எத்தனை நல்ல காரியம் பண்ணிருக்கலாம். ஐ ஹவ் நாட் ஃபுல்லி யூஸ்டு. இதுக்கு மேல அவர் எனக்கு பார்வை கொடுக்கணுமான்னு கொடுக்கறதையே மிஸ்யூஸ் பண்ணிருக்கேன் நான். இப்படி நினைக்கணும். காது கொடுத்தத இன்னும் கேட்கறதுக்கு நல்ல விஷயம் கேட்காம அதை கெடுதலுக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டேன். இதுக்கே நான் நன்றி சொல்லணும். இப்படி இருக்கிறதுனால இப்ப என்னாச்சு, நிறைய பொருள்கள் நிறைவாக அங்க எப்படி அம்யூனிஷன் இருக்கோ அதே மாதிரி எனக்கு எல்லா பொருளையும் பகவான் நிறைய அள்ளி வழங்கியிருக்கான் இல்லையா? எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? பணத்தை வச்சுட்டு இருக்கான், நல்ல வாழ்க்கை இல்லை இல்லையா? ஏழையா இருக்கான், பணம் இல்லைங்க. நம்ம அப்படி எல்லாம் இல்லாம நன்னா வாழ வச்சிருக்கான், நன்னா சாப்பிட முடியறது, அப்படி போய் முறுக்கு சீடை எல்லாம் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு நன்றி சொல்ல வேண்டாமா அந்த சிவனுக்கு இல்லையா? இப்படி வித்யா வஸ்து சம்ருத்தி, நல்ல சம்ருத்தியா எல்லாம் இருக்கு. இது அகில சாமகிரி சமேதே, இப்படி எல்லா சாமகிரியும் அங்க எப்படி இருக்கோ அப்படி என்னுடைய உடம்புல எல்லாம் இருக்கு சார். எல்லாம் இருக்கும் பொழுது மாமகமன துர்கை, இப்பேற்பட்டதாக இருக்கக்கூடிய அது கோட்டை எப்படி இருக்கோ அப்படிதான் என்னுடைய உடம்பு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய என்னுடைய மனோ துர்கே, இந்த மனசு எனக்குரிய துர்கே இல்லையா? அப்படின்னா இந்த இடத்துல கோட்டை என்ன, அதுல நிவாசம் சதா குரு, நீ அம்பாளோட என்னுடைய மனசுல துர்கா சகிதமாக கலவு துர்கா விநாயகவ் அப்படின்னா. கலியில ரொம்ப சீக்கிரம் நமக்கு எந்த தெய்வத்தினால அருள் கிடைக்கும் அப்படின்னாக்க துர்க்கையும் விநாயகமும். எங்க போனாலும் துர்கா இருக்கும், எந்த கோவில்ல போனாலும் துர்கா இருக்கும். ஞாபகப்படுத்திட்டே இருக்கும் உங்களை. விநாயகரும் துர்காவும் இருக்கும்போது நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க ஏன் கவலைப்படுறீங்கன்னு அங்கங்க உட்கார்ந்து நம்மளுக்கு எல்லாம் நீ போ, நான் பாத்துக்கிறேன், நீ என்ன கவனிச்சுட்டு போனா என்ன, கவனிக்காம போனா என்ன, துர்கை இஸ் தேர் டு டேக் கேர் ஆஃப் யூ இல்லையா? விநாயகர் நீங்க போகும்போது ரோடு
அவ போயிட்டே இருக்கும். அப்படி இந்த துர்கா எனக்கூடிய தேவதையும் அப்படின்னா என்ன, அம்பாள் சகிதமாக இருக்கணும். ஞானம் வரணுமே ஆனால் அம்பாளுடைய அனுகிரகத்தோட கூடின பிரம்ம ஜானம் இருந்ததுனால்தான் அது வரும். மாயா சகிதமாக இருக்கக்கூடிய மாயா சக்தியுடன் இருக்கிறது தானே இந்த உலகம். இந்த உலகத்துல தானே இந்த ஞானம் வரணும். அதனால இந்த மாயா சபலித்தமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை பிடிச்சு கொண்டாதான் அந்த பிரம்ம ஜானம் வரும் அப்படின்ற விஷயத்தை சொல்லுவதற்காக இல்லையா அவர் என்ன சொன்னார், மனோ துர்கே நிவாசம் சதா குரு, என்னுடைய தகராகாசத்துல தகராகாச ரூபிணி அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தான் என் மனசுல அம்பாளானவர் சிவஞான பிரதாயினின்னு ஒரு நாமம். அம்பாளானவள் என்னுடைய தகராகாசத்துல உட்கார்ந்து கொண்டு சிவஞானத்தை எனக்கு அருளுகிறாள் அப்படின்னு. அதனாலதான் மனோ துர்கா அப்படின்னாக்க அம்பாள் சகிதமாக இருந்து கொண்டு ஞானம் அப்படின்னு சௌந்தரிய லகரில 95வது 94வது ஸ்லோகத்தெல்லாம் என்ன சொன்னார், அம்பாளுடைய திருவடியான கோயிலுக்கு போனாலும் அம்பாளுடைய திருவடியை தான் ஞானத்தை பிரார்த்திக்கிறவன் பிறவாமை வேண்டும் நினைக்கிறவர்கள் வேதாந்திகள்லாம் எதை பார்க்கணும், அம்பாளுடைய தலையானது என் தலையில படாதா அப்படின்னு யார் நினைக்கிறானோ அவனுக்கு வேதாந்த ஜன்ய ஞானமானது இந்த ஜென்மாலேயே ஏற்பட்டு ஞானத்தை அடைகிறான் அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு அங்க. இப்படியாக அந்த அதை சொல்றதுக்காக தான் சகஸ்நாமத்துல துர்கா, துர்லபா, துர்கமா, துர்கா, துக்கஹந்திரி அப்படின்ற நாமாக்கள்லாம் அதுல இருக்கு இல்லையா. அதெல்லாம் மனசேற்ற ஒரு கோட்டையா வச்சுட்டு அதுல சிவனானவர் இங்கே உரைய வேண்டும் அப்படின்னு நீவா அது எப்படி இருக்காரு அவரு, அதுக்குள்ள அதோ நிஷ்யாவி தஸ்யாந்தே நாபியாமு பரிதிஷ்டதி, நாபிக்கு மேல அப்படி ஒரு தாமரை மாதிரி இருக்கு நம்மளுடைய தகராகாசம் உட்கார்ந்து இருக்காங்க. அது மத்தியாத்மனி அங்குஷ்ட மாத்திர புருஷா மத்தியாத்மனி திஷ்டா, மத்தியாத்மாவில அந்த பிரம்மமானது அங்க உட்கார்ந்து இருக்கு அப்படின்னு. அது எப்படி இருக்கு, அப்படியே ரொம்ப சில நீவார சூகவர்த்தன்னி பீதாபாஸ்வத்யனூபமா தஸ்யாசிகாயா மத்தியே பரமாத்மா வியவஸ்தித, பரமாத்மா அவனுடைய அந்த குசி மாதிரி இருக்கு, அதுல இருக்கக்கூடிய மொனை இருக்கு, அந்த மொனையில பரமாத்மா வியவஸ்திதா அங்க உட்கார்ந்து தகராகாசத்துல இருக்காரு, அவர் தான் சிவனுடைய அவர் அங்க உட்காரணும் அப்படின்ற அந்த வேதத்துல சொன்ன அந்த பிரார்த்தனையை பகவானானவர் எப்படி பண்ண, காம்பீர்யம் பரிகாபதம் கணபிருதி பிராகாரஹ உத்யத் குணஸ்தோமச்சாப்தபலம் கணேந்திரிய விஜயஹா துவாராணி, அகழி காம்பீரியமான அகழி, அதுக்கப்புறம் பிராகாரம் கணபிருத்தி இல்லையா, அது மிகுந்த தைரியம் அப்படின்றது ஒண்ணு வேணும், பிராகாரம் மதில், அதுக்கப்புறம் உத்யத் குணஸ்தோம அப்படின்னாக்கா மேலோங்கின குணங்கள்லாம் வேணும், அதுதான் சைன்யம் மாதிரி நமக்கு பகவானை அறிவதற்கு. கணேந்திரிய ஜெயஹா துவாராணி இல்லையா, அந்த கண இந்திரியங்கள் நெருக்கமாக இருக்கக்கூடிய இந்திரிய கூட்டங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கோட்டை வாயில், இதெல்லாம் தான் நம்ம கட்டுப்படுத்தணும், இதை கட்டுப்படுத்தி உள்ள போகணும். தேஹே ஸ்திதஹா வித்யா வஸ்து சம்ருத்தி இது அகில சாமக்ரி சமேதே, எல்லா பொருளும் நிறைவு அப்படின்றது நமக்கு ஏற்பட வேண்டும். அப்பதான் பகவானை பார்க்க முடியும். பகவான் கொடுத்தது எப்ப பார்த்தாலும் வாண்டிலேயே இருந்தாருனாக்கா அது வேணும் இது வேணும், பொண்ணு கல்யாணம் பிள்ளை கல்யாணம், எப்ப பார்த்தாலும் பகவானோட எம்ஓயு சைன் பண்ணிட்டே இருந்தாருனாக்கா இது என்ன இது, அவர் எதுக்கு இருக்காரு அங்க உட்கார்ந்து, கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு ஒர்க் இல்ல. நம்ம என்ன பண்றோம், அது வேணும் இது வேணும் அவர்கிட்ட போய் போட்டுட்டே இருக்கோமே, அது இல்ல. மனசு தெளிவு வந்தாதான் வேதாந்தத்துக்கு வரும். இந்த வஸ்து சமிருத்தி இது அகில சாமக்ரி சமேத, எல்லா பொருள்களையும் கூடியதாக இருக்கக்கூடிய எனக்கு மாமகம் மனோதுர்கே, என்னுடையதான் மாமகம் என்னுடையதான மனோதுர்கே மனமாகிய கோட்டையில சதா நிவாசம் கொடு அப்படின்னு ஆச்சாரியர் ரொம்ப அழகாக பண்ண. காம்பீர்யம் பரிகாபதம் கணதிருதி பிராகாரஹா உத்யத் குணஸ்தோமச்சாப்தபலம் சைன்யம் கணேந்திரியோ துவாராணி அந்த வாசல், வித்யா வஸ்து சம்ருத்தி அமினேஷன் நிறைய இருக்காங்க, சாமக்ரி மேதே சதா துர்காதி பிரிய தேவ, இப்படி துர்க்கத்துல பிரியமா இருக்கக்கூடியவரே, கோட்டையிலே பிரியம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ராஜாவே ஒரு அர்த்தம். துர்கா மேல ரொம்ப பிரியமா இருக்கக்கூடியவரே, நீங்கள் என்ன பண்ணா மாம கமனோ துர்கே நிவாசி, என்னுடைய மனக்கோட்டையில
நீங்கள் சதா நிவாசம் குரு அப்படின்னு எழுதினார். இப்படி 41, 42 ஸ்லோகங்களை பார்த்தோம். இதனுடைய மேல்பாகத்தை அடுத்த புதன்கிழமை போவோம். ஓம்